Hartwell Commodities வழங்கும் வணிக செய்திகள். ஒரு பூஸ்டா கொடுத்ததுன்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு விதத்துல ஏறினது. அதே சமயத்துல நேற்றைய தினம் ஈவினிங் பார்த்தோம்னாக்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கிறிசல் வந்து நம்மளுடைய இந்த செகண்ட் குவார்டர் வரக்கூடிய ரிசல்ட் அதனுடைய இந்தியன் கம்பெனிஸனுடைய growth அப்படின்னு பார்த்தோம்னாக்க ப்ராஃபிட்டபிலிட்டி growth 9% 10% தான் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த growthல வந்து பார்த்தோம்னாக்க ஸ்லோவர் growth இன் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்னு சொல்லியிருக்காங்க, செக்டார் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் லிங்க்டு செக்டார் அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சாதகமான நியூஸ்ன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல உலகளாவிய சந்தைகளை பார்க்கும் பொழுது சற்று இறங்கிதான் காணப்படுகிறது. இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ அது வந்து ஃபேவரபிளா இருந்ததுன்னா நிப்டியில் இருக்கக்கூடிய மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகும். அது ஃபேவரபிளா இல்லைன்னா மார்க்கெட்ல வந்து ரியாக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிப்டியினுடைய போக்கை பார்க்கும் பொழுது ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது வந்து 7780 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அந்த லெவலுக்கு சப்போர்ட்ல வந்து மறுபடியும் மேல போகலாம். அந்த லெவலுக்கு கீழே இறங்கினா ஃபர்தரா அதுல இருந்து ஒரு 100-150 புள்ளிகள் இறங்கக்கூடும். அது போல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்று பார்த்தோமேயானால் 8045 to 8084 அந்த லெவல்ல இருக்கு. அதுக்கு மேல போன ஒரு 100-150 புள்ளிகள் ஏறக்கூடும். ஸோ இந்த வாரமும் சரி அடுத்த வாரமும் சரி தட் ஒன் சைடு டைரக்ஷன் மூவ்மெண்ட், அதாவது வாலட்டிலிட்டி மிகுந்த நாட்களாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம்.